மகாபிரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் பக்திவதிகள் அம்பிகையின் நாமங்களாக எப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்? பாவனா வடிவங்களாக சொல்லுகிறார்கள். சிரஸ்திதா என்று சொன்னார்கள். அடுத்ததாக சந்திரனிபா என்று சந்திரனுக்கு ஒப்பாக சொல்லி அவள் எப்படியெல்லாம் அமிர்த மழையை அங்கே வர்ஷிக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவளை எங்கே தியானிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் பாலஸ்தாயை நமஹ. ஓம் பாலஸ்தாயை நமஹ. இங்கே சொல்லக்கூடிய பால அப்படிங்கிறது நெற்றிக்கு ஒரு பெயர் சொல்வது இந்த பால அப்படின்னு. அப்ப நெற்றியில் இருப்பவர் அங்கே வசிப்பவர். இப்ப இந்த பாவனை நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப இங்கே எந்த இடத்தை நாம் நினைக்க வேண்டும் என்றால் அந்த நெற்றிக்கு நேரே புருவத்தின் மத்தியில் ஒரு இடம் சொன்னமே, அது அழகா திருமூலர் கூட சொல்லி இருந்தாரே. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்த்து வழிபடும் மந்திரம் பற்றுக்கொப்பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என்றே சேர்த்து கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது மகா கைலாச நிலையான்னு பார்த்தோம் இல்லையா? சகஸ்ரார சக்கரத்தை சொல்லி அதற்கப்புறம் அப்படிப்பட்ட இந்த ஆக்ஞா சக்கரம், இந்த ஆக்ஞா சக்கரத்தில் நாம் தியானம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே தியானம் செய்யும் பொழுது நமக்கு என்ன சொல்லி தருவார்கள்? முதலில் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி எப்படி தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு இதைத்தான் முதல்ல சொல்லுவாங்க. இந்த இடத்தை உற்று பார்த்து தியானம் செய்யுங்கள் அப்படின்னு. ஏன்னா மனதை நமக்கு இன்னும் அடக்கவும் தெரியாது, மனது நம் வசமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தை உற்று பார்க்க பார்க்க மனமானது என்ன ஆகும் என்றால் தானே அடங்கும். என்ன படிச்சோம் நம்ம முதல்ல? சந்திரன் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சோமே, மனதின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது எல்லாம் இங்க வேலை செய்யும். அப்ப இதை உற்றுற்று பார்க்க இந்த தேவியை இங்கே நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படி செய்யக்கூடிய இந்த தியானத்தின் மூலமாக மனமானது என்ன ஆகும் என்றால் சிறிது சிறிதாக தானாக அமைதியாகும். ஏன் அப்படின்னா நம்ம போட்டு அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்பதான் இன்னும் வேகமாக போகும். ஏன் அப்படின்னா காற்றை விட வலிமை வாய்ந்தது. நினைச்சா இங்கிருந்து எங்க வேண்டுமானாலும் அது சென்றுவிடும். அப்படிப்பட்ட வேகம், வாயு வேகம், மனோவேகம் சொல்லும் பொழுது வாயுவை விட மனோவேகம் அதிகம் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த வேகத்தை உடைய மனமானது எப்படி ஆக வேண்டும் என்றால் அது தானாக அடங்க வேண்டும். அது அடங்க வேண்டும் என்றால் இதோ இந்த அமிர்தம் வர்ஷிக்க வேண்டும். இந்த அமிர்தத்தை வர்ஷிப்பது அது தானாக வர்ஷிக்காது. இதோ இந்த அம்பிகையின் தியானம் தான் அங்கே அமிர்தத்தை வர்ஷிக்க செய்யும். அப்ப அந்த அமிர்தம் வர்ஷிக்க இந்த மனமானது சற்றே குளிர்ந்து தானாக அடங்கி ஒடுங்கி உள்ளே உள்முகமாக பார்க்க தொடங்குகிறது. எவ்வளவு நாட்கள் நாம் வெளிமுகமாக பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுவரை இந்த மனமானது அடங்காது. உள்நோக்கு முகமாக நாம் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த க்ஷணமே மனமானது நிச்சலமாக இருக்கும். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சதா சர்வகாலமும் உள்ளேயே இதோ அங்கே தெரியக்கூடிய அந்த அம்பிகையின் சொரூபத்தை பார்க்க ஆரம்பித்து அதில் ஆனந்தத்தையும் கண்டுகொள்ளும். மகாபிரியவாச்சரணம்.